தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் மாவட்டம் புல்பூரைச் சேர்ந்த 15 வயது சிறுமி மே 8 காணாமல் போனார். நீண்ட தேடுதலுக்கு பிறகு கேரள மாநிலம் திரிசூர் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் இருப்பதாக தகவல் வந்தது. அங்கு சென்ற பிரயாக்ராஜ் மாவட்ட போலீசார் சிறுமியை மீட்டனர். அவரிடம் விசாரணை நடத்தினர். 19 வயதான பானு என்கிற பெண் மூலம் ஏமாற்றப்பட்டு முகமது கைஃப் என்பவரிடம் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அவர் சிறுமியை பைக்கில் அழைத்து சென்று பிரயாக்ராஜ் அருகே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அங்கிருந்து டெல்லிக்கு ரயில் மூலம் அழைத்து செல்லப்பட்டார். பின்னர் அங்கிருந்து கேரளாவுக்கு என சிறுமியை மாற்றிக்கொண்டே இருந்தனர். கேரளாவில் மதமாற்றம் செய்யப்பட்டு ஜிகாதி நடவடிக்கைகளில் சேர கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார். தீவிரவாத கும்பல்களிடம் தொடர்பில் இருக்க சொல்லி துன்புறுத்தல் நடந்துள்ளது. இவர்களின் பிடியிலிருந்து தப்பிய சிறுமி திரிசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தார். உள்ளூர் போலீஸ் உதவியை நாடினார். அவர்களின் உதவியோடு தனது தாயை தொடர்பு கொண்டார். ஏற்கனவே தனது மகளை காணவில்லை என சிறுமியின் தாய் புல்பூர் போலீசில் புகார் கொடுத்திருந்தார். இதையடுத்து கேரளா வந்த உத்தரப்பிரதேச போலீசார் சிறுமியை மீட்டு தாயிடம் சேர்த்தனர். அவரை ஏமாற்றிய பானு, அவரது கூட்டாளி முகமது கைஃப் ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுமி கடத்தி செல்லப்பட்ட இடத்தில் இன்னும் பல மைனர் பெண்களும் இருந்துள்ளனர். அனைவரையும் பணம், ஆடம்பர வாழ்க்கை ஆசை காட்டி தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுத்த திட்டமிட்டிருந்தனர் என வாக்குமூலம் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள உத்தரப்பிரதேச போலீசார் தீவிரவாத கும்பல் பற்றி விசாரிக்கின்றனர்.